9th CBSE Max Exercise 2.4ல 13th sum பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if x plus y plus z வந்து 0னா இந்த x cube plus y cube plus z cubeன்றது equal to 3xyz. இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த x cube plus y cube plus y cube plus z cube minus 3xyz இதோட இந்த ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டியில் ஆர்ஹெச்எஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா x plus y plus z. ஓகே, அதுக்கப்புறம் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் xz. ஓகே, இப்போ இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த 0 இன்ட்டு எனி நம்பர், இப்போ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய்ஜெட் மைனஸ் எக்ஸ்ஜெட். இப்போ 0வோட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0 தான். எப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டுங்கிறது 0வாக இருக்கும்போது ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாகவுமே நமக்கு என்ன ஆகிடுது, 0ன்னு கிடச்சிடுது. இப்போது மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, மைனஸ் 3xyz வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது என்னவாகும், ப்ளஸ் plus 3xyz minus 3xyz equal to இந்த சைடு போகும்போது plus 3xyzன்னு கிடைச்சோம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னீங்கன்னா x plus y plus zங்கிறது 0வாக இருக்கும்போது இந்த டேர்ம் வந்து இப்படி கிடைக்கும். x plus x cube plus y cube plus z cubeன்றது வந்து equal to 3xyzன்னு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் தேவை அப்படின்னீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.